பேலியோல பழங்கள் இல்லை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. நாம தவிர்க்க சொல்றது எல்லாமே சுகர், சிம்பிள் சுகர். சிம்பிள் சுகர் அப்படின்றது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் எல்லா தானியத்திலையும் இருக்கு, ஃப்ரக்டோஸ் எல்லா பழத்திலையும் இருக்கு. ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஃப்ரக்டோஸ் ஒரு டேஞ்சரான விஷயம். இது என்ன பண்ணும், நேரடியா நம்மளுடைய லிவருக்கு போய் ட்ரைகிளிசரைடை நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரைகிளிசரைட் ரிஸ்க் பத்தி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பேசியிருக்கோம், பாருங்க. ஃப்ரூட்ஸ்னால வர ஃப்ரக்டோஸ் நிறைய நம்மளுடைய லிவருக்கு போச்சுன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. குழந்தைகள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம வளரும் பருவத்துல ஃப்ரூட் சாப்பிடுறது தப்பு இல்லை. ஒரு ஆரோக்கியமான மனிதர், அவர் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, சரியான இடையில இருக்காரு அப்படின்னா அவர் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட் சாப்பிட்றதுலையும் தப்பு இல்லை. ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், பிசிஓடி, கவுட் இந்த மாதிரி தொற்றா நோய்கள் இருக்கிற அத்தனை பேரும் பழங்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. பழம் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சர்க்கரை இல்லாத, ஃப்ரக்டோஸ் இல்லாத எலுமிச்சை பழம், நெல்லிக்கனி, அவகோடா, கொய்யாக்காய், பெர்ரிஸ் இந்த மாதிரி பழங்கள் நம்ம சாப்பிடலாம். ஃப்ரக்டோஸ் அதிகமா இருக்கிற பழங்களும் தேனும் ட்ரைகிளிசரைடு அப்படின்ற கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல ஏத்தும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.